வணக்கம் உறவே. இந்திய எஃகு கட்டுமான சங்கத்தின் அதாவது இஸ்கா எக்ஸ்போ 2026 பிப்ரவரி 26 இருந்து 28 வரைக்கும் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருது. அதை கேள்விப்பட்டு நானும் பார்க்க போயிருந்தேன். இந்திய எஃகு கட்டுமான சங்கத்தின் இஸ்கா சேர்மன் ருச்சித் பன்வார் இந்த பிரம்மாண்டமான கண்காட்சியை திட்டமிட்டு முன்னின்று கட்டுமான துறையில் உள்ள நிபுணர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு நடத்திட்டு வர்றாரு. பார்ப்போம் வாங்க. ருச்சி பன்வார் சேர்மன் இஸ்கோவை பத்தி நம்ம விசாரிக்கும் போது கட்டுமான துறையில எதிர்காலம், அத உறுதித்தன்மை மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள், குறிப்பாக இந்தியாவில் எஃகு பண்பாட்டை உலக தரத்திற்கு உயர்த்துவதற்கான ஆலோசனைகளை அவர் வழங்கிட்டு வர்றாரு. அரசு அதிகாரிகள், முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாரு. சென்னை பெருநகரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஆர்எம் போன்ற முக்கியமான கல்லூரிகள்ல இருந்து மாணவர்களை வர வைக்கிறதும், அப்புறம் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் இருந்து பேராசிரியர்களை வர வச்சோம். இப்ப உலகத்துல இருக்கிற அப்டேட் ஆகிருக்கக்கூடிய கட்டுமான தொழில்நுட்பங்களை, அதுவும் மெட்டீரியலை குறித்தெல்லாம் மாணவர்களுக்கு எடுத்துரைப்பதும் இதெல்லாம் நடத்தது. பிறகு மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிச்சாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு எங்க கிடைக்கும்? உலகத்தரம் வாய்ந்த இந்த கருத்தரங்குகள் எல்லாம் கிராமப்புற மாணவர்களும் இதுல கலந்துக்கணும். ஆனா கிராமப்புற மாணவர்கள் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத டூர்கள், பயணங்கள்லாம் மேற்கொள்றாங்க. அது வருத்தமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே அந்த வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் ஒரே மூலதான். கிராமப்புற மாணவர்கள் சிந்திக்கணும். உறவே, கல்லூரி மாணவர்களோட நானும் கலந்துகிட்டது கல்லூரி மாணவனாவே மாறிய உணர்வு. உறவே, கலந்துகிட்ட கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கு மேலே அறிவு பசியோட உணவு பசியும் தீர்க்கிறதுக்கு டீ, பிஸ்கட்டு, உணவு, போக்குவரத்து அனைத்தும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. சிறப்பாக கிராமப்புற மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். போயிட்டு இருக்கும் போது 2 பசங்க கூப்பிட்டு எனக்கு காப்பி கொடுத்தாங்க. என்னன்னா ஐ காப்பின்னு ஒரு சின்ன நிறுவனம். இங்க இருக்கிற பெரிய நிறுவனங்கள் அது கூப்பிட்டு அங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு காப்பி தர்றாங்க. இது வெளியிலயும் போவாங்க. எனது மருமகன் சிவபிரகாஷோட அவங்க கம்பெனி ISDD பீமான்ற நிறுவனத்தோட சேர்ந்து கலந்துருந்தாங்க. மேலும் JSW, LNT, ஏசியன் பெயிண்ட், ஜிண்டால் ஸ்டீல், கிரான்ஸ், ஃபேஷனர்ஸ் 120க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. 500க்கும் மேற்பட்ட கூடுதலா இருக்கலாம் வியாபாரங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. இது இந்திய கட்டுமான துறைக்கு புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்க அது உதவுது. இந்த எக்ஸ்போவின் முக்கிய தூணாக ருச்சித் பன்வார் இருந்திருக்காரு. இது மட்டுமல்ல, இந்த கட்டுமான துறையில புதிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக அவர் உழைக்கிறாரு. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில பசுமை கட்டுமான துறை அந்த இதை ஊக்கப்படுத்துறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கோ, பசுமை குடில் வாயுவை அதிகமாக வெளியிடாத வகையில அதை இது பண்றாங்க. அது மாதிரி நீர் சிக்கனம், இது மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை சொல்லித் தர்றாங்க. மாணவர்கள் இதை பயன்படுத்திக்குவாங்க. இதே கிராமப்புற மாணவர்கள், அங்க இருக்கிற கிராமப்புற தலைவர்கள் இது மாதிரியான இதுக்கு சுற்றுலாவா கூட்டு போகணும். தயவு செஞ்சு இனிமே நாள் திட்டமிடுங்க. நன்றி, வணக்கம். அரங்க பெருமாள்.